பெண்கள் யாருமே நல்லவங்க இல்ல. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்ல. அதுவும் பெண்கள் குறிப்பா நல்லவங்களே கிடையாது. மூவிக்கும், ரியல் லைஃப்க்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஹலோ கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ, அதனால தான் நான் ஹேப்பியா இருக்கேனான்னு நீங்க கேட்டீங்கன்னா, மோஸ்ட்டா நான் எல்லா பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சோகமா தான் இருப்பேன். இன்னைக்கு ஏன் நான் இவ்வளோ ஹேப்பியா இருக்கேன்னா, நான் கோவில் போவேன். பர்த்டேனா எல்லாருமே காமனா கோவில் போவாங்க இல்லையா? நான் கோவிலுக்கு போனேன். அங்க எனக்கு திடீர்னு தோணுச்சு, என்னோட 10th மிஸ் இப்ப பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமே. ஐ மீன் 10th கிளாஸ் டீச்சர். அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியல. கரெக்டாக நான் வேண்டி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட 10th கிளாஸ் டீச்சர் அங்கே வந்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசினேன். அவங்க எனக்கு பர்த்டே விஷ் பண்ணாங்க. அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எந்த பர்த்டேக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. அதுதான் என்னை இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்னோட லைஃப்பில் கற்றுக்கிட்ட 10 லைஃப் லெசன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இப்போவே சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறத விட்டுட்டு அந்த வேலையை போய் பாருங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே. முதல் லெசன் என்னென்னா, பணம் தான் எல்லாம் அப்படின்ட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை எனக்கு புரிய வைக்குது. ஏன்னா பணம் உங்ககிட்ட இருந்தால் எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. பணம் இல்லைன்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டாங்க. எங்கள் அக்கா அப்பப்போ சொல்லுவான், பணம்னா பணம் கூட வாயை பழக்கம்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் அது நம்பவே மாட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணத்தை தான் ரொம்ப தேடுறாங்களே தவிர உண்மையான அன்போ உண்மையான காதலோ அதெல்லாம் யாரும் தேடுறதே இல்லை. ஸோ பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, காதலோ நட்போ யாருமே இங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் அதாவது 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் என் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் பேர் கணேஷ். அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். எங்கள் கிளாஸ்லேயே அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் நான் செகண்ட் மார்க் எடுப்பேன். ஒரு தடவை நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறனால அவனுக்கு அது பிடிக்காமல் இருந்தது. அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இனிமேல் ஃபஸ்ட் மார்க்கே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவன் ஹர்ட் ஆகக்கூடாது இல்லையா? அவன் எங்களுக்குள்ளே போட்டி இருந்தாலும் அவன் என்னோட நண்பன். அதனால அவன் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். திடீர்னுட்டு 10th முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்கூலில் 10th மட்டும்தான் இருக்கும். 10th முடிஞ்ச உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்ந்துட்டான். நான் வேற எங்கேயோ ஒரு ஸ்கூலில் சேர்ந்துட்டேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. என்னடா இது, கணேஷ் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே, அவன்கிட்ட நிறைய ஷேர் பண்ணலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 5 வருஷமாக தொடர்ந்து ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க. திடீர்னு அவங்க இல்லைன்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அதாவது லவ் ஃபெயிலியர் கூட தாங்கிடலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் இருக்குல்ல, அது தாங்கவே முடியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே சுற்றிட்டு இருப்பேன். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு. அப்போது எனக்குள்ளே இருக்கிறவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. நம்மளோட லைஃப் ஒரு பஸ் மாதிரி. நம்ம பஸ்ஸோட கண்டக்டர் தான் அப்பா அம்மா. ஐ மீன் கண்டக்டர் டிரைவர். அப்பா அம்மா அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. மற்றபடி நம்ம பஸ்க்குள்ளே ஏற காதலும் சரி நட்பும் சரி ஒவ்வொரு ஸ்டாப்பில் அவங்க பாட்டுக்கு இறங்கிடுவாங்க. இந்த ஒரு புரிதல் இருந்தால் உங்களால் லவ் ஃபெயிலியரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது இந்த பீரியட் ஆஃப் டைம் அவன் என் கூட இருந்தான், அவன் என் கூட லைஃப் லாங் வரமாட்டான். ஐ அக்செப்ட் அப்படின்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடணும். பட் இப்போ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் பழைய ஃப்ரெண்ட் கிட்ட இருந்த அந்த பாண்டு இல்லை. அதுக்குன்னு நான் இப்போ வந்த ஃப்ரெண்ட்ஸை தப்பாக சொல்லலை. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப் ஒரு பஸ் மாதிரி. அதில் வருவாங்க போவாங்க, நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மூணாவது, நமக்கு என்ன வேணுமோ அது நாம தான் அச்சீவ் பண்ணணும். நமக்காக கடவுள் வர மாட்டாங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் தான் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணணும். நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மற்றவன் எஃபோர்ட் போட மாட்டான். நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வேலையை பார்க்க மாட்டான். ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் தான் உங்களை வழி நடத்தணும். நான் கற்றுக்கிட்ட 4வது லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள். என்ன ப்ரோ பெண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பெண்கள் ரொம்ப மிஸ்ட்ரீஸ் ஆனவங்க. அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. அதனாலேயே எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது. அதாவது நான் லவ் பண்ணுற பொண்ணை தவிர மிச்சம் எந்த பொண்ணையுமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா என்னன்னா, நான் சின்ன வயசில் யாரையுமே லவ் பண்ண மாட்டேயா. நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்டடீஸ் தான். ஏன்னா ஸ்டடீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருப்பேன். அந்த அக்காவாக வந்தாங்க, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு அவங்க எனக்கு சீனியர் இல்லையா, இல்லைக்கா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இது ரொம்ப தப்புக்கா
அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். இல்லை நான் உன்னை லவ் பண்ணேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க பின்னாடி. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் தான் லீடர்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேர் வந்து யோகேஷ். சரிங்களா? இவனுக்கும் அந்த அக்காவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. வேற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அது எனக்கு தெரில. நான் ஒரு கட்டத்தில் என்னடா இது, இந்த பொண்ணு நம்ம எவ்வளோ துரத்துனாலும் நம்ம பின்னாடியே வருது, சரி ஓகே நம்ம அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்கிட்ட ஒரு 5 ரூபா கேட்டிருந்தாங்க. 5 ரூபா காயின். ஓகேவா? நான் அந்த 5 ரூபா காயின் ஓகே நம்மளை லவ் பண்ணுற பொண்ணு ஃபஸ்ட் டைம் காசு கேட்குறாளே அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதே 5 ரூபா என்கிட்ட திருப்பி வருது. எனக்கு எப்பயுமே இந்த சின்ன வயசில் காசு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறையா அந்த நம்பர் இருக்கும், அந்த இயர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இயர்ஸ் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படிங்கும்போது அந்த 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். திருப்பி அதே காயின் என்கிட்ட வரும்போது ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. அந்த யோகேஷ் எனக்கு தான் அந்த 5 ரூபா தரணும். ஆக்சுவலாக நான் குரூப் லீடர் இல்லையா, அவங்கள ஏர்ஃபோர்ஸ் ஷீட் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் வாங்கிட்டு வரல. ஸோ நீ எனக்கு 5 ரூபா கொடுறா, நான் போய் வாங்கிக்கிறேன், நான் என் வீட்டிலேருந்து வரும்போது வாங்கிக்கிறேன்டா அப்படின்னேன். அதே நான் அவனுக்கு காலையில் சொன்னேன். எனக்கு மத்தியானம் அந்த 5 ரூபா வருது. எப்பட்றா அப்படின்ட்டு நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன். அவன் சொல்லவே இல்லை. டேய் இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னா பாருங்க, டே மச்சி இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்டா, அந்த பொண்ணு தான்டா எனக்கு கொடுத்தா அப்படின்னா. என்னடா சொல்கிற, எந்த பொண்ணுறா அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக நான் எந்த அக்காவை சொல்கிறனோ அந்த அக்காவை தான் அவனும் சொல்கிறான். அந்த அக்கா இங்கே 2 பேத்துக்கிட்டையுமே மாட்டிட்டாங்க. அப்போது அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்லேருந்து எப்போ இருக்கும் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க. அக்கா ஏக்கா இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணனா, ஏன் என்கிட்ட வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, இதே தான் இவங்ககிட்டயும் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா, ப்ளீஸ் தயவுசெய்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்போலேருந்தே கேர்ள்ஸ் என் லைஃப்பில் சும்மா தரமாக செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இன்சிடெண்ட் எனக்கு சின்ன வயசுலேயே நடந்தது. அதனால தான் இந்த இன்சிடெண்ட்டை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டேன். சின்ன வயசில் என்ன இன்சிடெண்ட் நடந்ததுன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லவ் ஓகேவா, ஃபர்ஸ்ட் லவ்னு கூட இல்லை, ஒரு அஃபெக்ஷன். அந்த பொண்ணு என்னையும் லவ் பண்ணுச்சு, சேம் டைம் என் ஃப்ரெண்டையும் லவ் பண்ணுச்சு. அவன் என்கிட்ட வந்து சொல்லிட்டான். இப்போ இங்கே இந்த 5 ரூபா மேட்ரு எப்படி அதே மாதிரி தான். அப்போது எனக்கு ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டேன். என்னடா இது அப்படின்ட்டு. அப்போலேருந்து எனக்கு கேர்ள்ஸ்னாலே ஒரு மாதிரி வெறுப்பு தான் வரும். இந்த பெண்கள் யாருமே நல்லவங்க இல்லை, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை, அது பெண்கள் குறிப்பாக நல்லவங்களே கிடையாது அப்படின்ட்டு ஆணித்தனமாக நம்பினேன். இல்லை அதெல்லாம் போய் அப்படின்ட்டு எனக்கு என்னோட லவ்வர் ப்ரூவ் பண்ணாங்க. அவங்க நேம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பிரச்சனையாயிரும் இல்லையா, அதனால அவங்க சொல்ல விரும்பல. அப்போலேருந்து அவங்க தான் என்ன அந்த எப்படி சொல்றது, எல்லா பெண்களும் கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கிறவனை அழிச்சது அவங்க தான். 5வது இந்த வெற்றி இருக்கு பாத்தீங்களா, எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்ப நான் கூட எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஜெயிக்கணும்னு ஓடிட்டு இருக்கேன் இல்லையா. நான் ஏன் ஓடுறேன்? இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், மறுபடியும் ஓட தானே செய்யணும். இல்ல ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கவும் முடியும். ஸோ இந்த வெற்றி வந்து நிரந்தரம் இல்லாதது, ஆனா இந்த ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது நிரந்தரமானது. இப்போ நீங்க வெற்றியே அடைய வேண்டாம், நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்க சிம்பிளா உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லேசினஸ் வரும், ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வரும். இப்போ யாராவது எங்கேயாச்சும் சக்சஸ் ஆனாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது நம்மளும் தான் ட்ரை பண்ணோம் ஆனா நமக்கு கிடைக்கலாம், அவனுக்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தோணும். ஸோ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இங்க வெற்றி வந்து நிரந்தரம் இல்லாதது, ஆனா ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேஸ் கண்டிப்பா நம்ம ஓடிதான் ஆகணும். நம்ம ஓடலைனாலும் நம்ம ஃபேமிலி இல்லை ஏதாவது டேஞ்சரான சுச்சுவேஷன் ஓட வச்சிரும். ஸோ நம்மள மாதிரி பசங்களுக்கு வேற வழியில ஜெயிச்சு தான் ஆகணும். 6வது எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும், சிரிச்சு நல்லா பழகணும். அதாவது உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு அவங்க காமெடி பண்றாங்களே அப்படின்னு சிரிக்காம, உண்மையிலே அந்த காமெடி பிடிச்சிருந்தா அந்த காமெடிக்கு ரியாக்ட் பண்றது, நம்மளை ஹர்ட்டே பண்ணாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்றது, அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும். முக்கியமா குழந்தைங்க, அவங்க இன்னசென்ட்டான ஐஸ், நம்ம மிரட்டவே தோணாது, அடிக்கவும் தோணாது. என்னடா இது இப்படி இன்னசென்ட்டா இருக்கிறவங்கள போய் நம்ம திட்டுறோமே அடிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பழகுனீங்கன்னு வைங்களேன், நீங்க டிஃப்ரெண்டா தெரிவிங்க. இவங்க கிட்ட என்னமோ இருக்கே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தோணும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஓகே நம்ம இவங்க கிட்ட போய் பேசலாம், இவங்க கிட்ட போய் பேசலாம். தளபதி விஜய் மாதிரி அவர் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பாரு. அதே சமயம் அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட வந்து விளங்கிடுவாரு. சேம், ஏன்னா நானும் தளபதி ஃபேன் தான்.
எனக்கு எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து அப்படியே நானும் விலகிருவேன். அவ்வளவுதான். தட்ஸ் இட். இது நான் தளபதி விஜய் கிட்ட இருந்து பர்சனலா கத்துக்கிட்டது. இது மட்டும் தான் இல்ல, பல விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து கத்துருக்கேன். 8வது பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை. நான் சின்ன வயசுலலாம் எப்படி இருப்பேன்னா, இப்போ ஸ்கின் பிளாக்கா இருக்கா, ஐப்ரோ ஒட்டி இருக்கா, நான் சிரிச்சா என் பல்லு பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். காட்டலாமா? இங்க இருக்கா, இது டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் நினைச்சிட்டு ஏன் நமக்கு மட்டும் இந்த மூஞ்சி வந்திருக்கு, ஏன் நமக்கு மட்டும் பல் இந்த மாதிரி இருக்கு, ஏன் நமக்கு மட்டும் இந்த ஐப்ரோ இப்படி இருக்கு, நம்ம நம்மளை எந்த பொண்ணுக்குமே பிடிக்காதோ, நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவ் தான், நமக்கெல்லாம் எதுவுமே அமையாது. இப்போ யாராவது எங்கேயோ ஜெயிக்கிறாங்கன்னா நான் அப்படியே ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது எனக்கு ஒண்ணுகிட்டே இருக்கும், என்னை முன்னேறவே விடாது. இல்லடா நீ இப்படிதான், நீ தயவு செய்து அதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் என்ன. ஏதோ ஒரு அழகான பொண்ணோ இல்ல யாரோ ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்கள பார்க்க கூட தோணாது. ஏன்னா என்னோட அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படியே என்ன கூனி குறுகி நிக்க வைக்கும். 10th கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வேற ஸ்கூல் சேர்ந்தேன் இல்லையா, 11th 12th. அங்கதான் அந்த தாழ்வு மனப்பான்மையை நான் உடைச்சேன். என்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணணும், அது எல்லாமே அழகா இருக்குன்ட்டு அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே இப்படியும் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிய வச்சது பாத்தீங்கன்னா அந்த 11th 12th ஸ்கூல் தான். சொல்ல போனா இம்மெச்சூர்டா இருந்த பையன் அந்த 11th 12th போய் தான் மெச்சூர்டான பையனா மாறிட்டேன். ஓரளவு தான் மெச்சூர்டு, ஓகேவா, அதையும் சொல்லிடுறேன். மெச்சூர்டான பையனா மாறிட்டேன். ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்ட்டு ஒரு பொண்ணே எனக்கு டீச் பண்ணுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி அமையுமா? எனக்கு அமைஞ்சுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தாழ்வு மனப்பான்மை நம்மளை கொன்றும். எஜுகேஷன் இஸ் மஸ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க எஜுகேஷனே ஸ்கேமு, அது ஒரு மேட்ரிக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. 1வதுல இருந்து 12வது மட்டும் கத்துக்கிட்டாதான் அந்த கத்துக்கிட்டதை வச்சு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண முடியும். எதுவுமே கத்துக்காம இல்லப்பா இதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ், இதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன், காலேஜ் எல்லாம் போக மாட்டேன், இதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க காலேஜ் போனாதான் அங்க என்ன நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க, எதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் வருது அப்படின்னு நீங்க நிறைய கத்துக்கலாம். அதை விட்டுட்டு மேட்ரிக்ஸ்குள்ள நான் மாட்ட மாட்டேன், நான் ஆண்ட்ரூ டேட்டோட ஃபேன் அப்படின்ட்டு ஆண்ட்ரூ டேட்டோட ஃபேனா இருங்க, யாரும் தப்பு இல்லை. ஐம் ஆல்சோ ஆண்ட்ரூ டேட் ஃபேன் தான். எனக்கு அவரோட கோட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் நீங்க படிக்காம எப்படி நீங்க முன்னேறலாம் நீங்க நினைக்கலாம், அது தப்பு தானே. ஸோ எஜுகேஷனை ஒரு ராங்கா பாக்குறாங்க எல்லாருமே இந்த காலத்துல. அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் நான் கூட ஒரு காலத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, இப்போ நீ எதுவுமே படிக்கலன்னா அப்ப எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ இங்க எழுதி இருக்கு, இஃப் யூ டோன்ட் டேக் ரிஸ்க் நத்திங் வில் சேஞ்ச் அப்படின்னு. இப்போ இது என்னன்னு நான் படிக்கவே இல்லை, நான் ஒரு தற்குறின்னு வச்சுக்கலாம், நான் படிக்காத ஒரு ஆள்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இங்கே எப்படி இஃப் யூடு அப்படின்ட்டு நான் படிக்கிறேன், அது என்னன்னு எனக்கு எப்படி புரியும்? ஸோ நான் அந்த காலேஜ்லயும் சரி, இல்லை 11th 12th இல்லை 10th இல்லை 1வதுல இருந்து படிச்சனால தான் எனக்கு இதை புரிஞ்சுக்கிற அறிவு கிடைச்சது. ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்குள்ள அறிவை வளர்த்துக்க தான். அதை விட்டுட்டு இவ்வளோ படிச்சா இவ்வளோ சம்பளம், அந்த ஒரு ராங் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க. அதாவது இப்போ எப்படின்னா, நல்லா படிப்பான், அவனுக்கு நல்லா சேலரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. சி, இப்போ நீங்க படிக்கிறதும் இங்க சேலரி வாங்குறதும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது வேற, இது வேற. இப்போ உங்களுக்கு பெரிய அளவு சேலரி வேணும்னா ஸ்டடீஸையும் தாண்டி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கணும். இல்லை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் இருந்து நீங்க அவ்வளோ சேலரி எதிர்பார்த்தா ஓகேங்களா. உங்ககிட்ட ஸ்கில் இல்லை, ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு அவ்வளோ சேலரி கொடுத்து உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே வேலை கொடுப்பாங்க. இதை நான் பதிவு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். எஜுகேஷன் வந்து ஸ்கேம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏதாவது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அங்க இருக்க முடியும். யாருக்காச்சும் மனசு கஷ்டமா இருந்தா மன்னிச்சிருங்க. மோட்டிவேஷன் கேன் லீட் டு ஒன் டைம் விக்டரி, பட் டிசிப்ளின் லீட் டு லைஃப் டைம் வெற்றி. அதாவது மோட்டிவேஷனா இருந்தா நம்மளால ஒரு தடவை ஜெயிக்க முடியும். அதே நம்ம டிசிப்ளினா இருந்தோம்னு வைங்களேன், சுய ஒழுக்கமா இருந்தோம்னா, தனக்கு நாமளே கட்டுப்பாடா ஒரு சில கொள்கைகளை அமைச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம லைஃபே பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். லைஃப் டைம் நமக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் உண்மையிலே இதை ரொம்ப ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்தது. இது நான் சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஓகேவா. மூவிக்கும் ரியல் லைஃப்க்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு பிடிச்ச தளபதியோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, நான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா நான் என்ன அவர் கூட கம்பேர் பண்ணிட்டு, இப்போ இந்த கத்தி இருக்குல்ல, கத்தியில அந்த ஒரு சீன் இருக்கும் பாத்தீங்களா, அது யாருமே இல்லாத போது வீட்டுல ட்ரை பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இப்படி கீழே குனிஞ்சு பார்த்து அது அந்த இதெல்லாம் ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் வளர வளர என்ன ஆச்சுன்னா,
ஒரு டைம் நான் அந்த மாதிரி பண்ணேன். அதாவது இந்த சேம் பர்த்டே தான் 2019 நினைக்கிறேன். அந்த பர்த்டேக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஜெயம் ரவி படம் பேர் என்னன்னு தெரியல. அதுல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஹாசினின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படம் தான். அப்போ அவங்க அப்பா கிட்ட அப்பா எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு ட்ரெஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ் எடுக்காம அவங்க வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க இல்லையா, அது படம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, சேம் எங்க அப்பா என்ன ட்ரெஸ் எடுக்க கடை கூட்டிட்டு போறாரு என்னோட பர்த்டேக்கு. அப்போ நான் வந்து அப்பா எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணேன், அப்பா சொன்னது வேண்டான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னது எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே வேற ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் எடுத்துட்டேன். டியூஷன் போயிட்டு வந்தேன்னா அப்போ சாக்லேட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். சேம் பேண்ட் ஒரு பொண்ணு போட்டுட்டு வந்தா, ஆனா இது லேடிஸ் பேண்ட், இதை போய் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் யாரோ பர்த்டேக்கு போடுவாங்களான்னு கேட்டோன்னே எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல. சாக்லேட் கொடுத்து தனியா வந்து அழுதுன்னு அழுது, ஐயோ அப்பவே அப்பா பேச்சு கேட்டிருக்கலாமே அப்படின்னு. அப்போதான் எனக்கு தோணுச்சு, மூவி வேற, ரியல் லைஃப் வேற. மூவில ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அதே மாதிரி நீ காமன் மேன், உனக்கும் அந்த மூவிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? நீ சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, நான் தான் லியோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாத அப்படின்ட்டு எனக்கு நானே சொன்னேன்.